ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னல் தரக்கூடிய சிறுகதைகளை தான் சொல்லிக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோலையும் நாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ரோட்டில் ஒரு யானைப்பாகன் தன்னோட யானையை சங்கிலியை போட்டு காலை கட்டி ரோட்டில் நடத்தி கூட்டிகிட்டு வந்தான். அப்போது அந்த வழியாக போனவங்க வந்தாங்க எல்லாருமே அந்த யானையை வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு சிறுவனும் அதை பார்த்தான். அவனுக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாவம் அந்த யானை, அதை காலெல்லாம் கட்டி போட்டு இருக்காங்க, இது எப்படி தான் நடந்து போகுதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த யானை என்னவோ அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காமல் தன்னோட பாகனோட பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தது. இதை பற்றி அந்த சிறுவன் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினச்சான். அப்போது அவங்க எல்லாரும் போய் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கும்போது அந்த பையன் அவர்கிட்ட போய் கேட்டான், ஐயா, இந்த மாதிரி சங்கிலியில் போட்டு அந்த யானையை கட்டி கூட்டிகிட்டு வரீங்களே, அது அவ்வளவு பெருசாக இருக்கே, அதை அறுத்துக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதால் அந்த சங்கிலியை அறுத்துட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட பாகனும் சிரிச்சிட்டாரு. என்னையா சிரிக்கிறீங்க அப்படின்னு சின்ன பையன் கேட்டான். அதுக்கு அந்த பாகன் சொன்னார், அப்பா, இந்த யானையை நாங்கள் சின்னதாக இருக்கும்போதே கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதனால் அப்போவே இதை இந்த மாதிரி சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்போம். அது சின்னதாக இருக்கும்போதே அந்த சங்கிலியெல்லாம் அறுக்க எப்போவோ முயற்சி பண்ணிச்சு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதால் அதை அறுக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வரும்போது அதுவே சோர்ந்துடுச்சு. அது பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் தன்னோட மனசில் அப்படியே நின்றுடுச்சு. அது பெருசானதுக்கு அப்புறமாவும் இந்த சங்கிலியை தன்னால் அறுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை அது எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. ஆக இது சங்கிலி இல்லை, வெறும் கயிறில் கட்டி போட்டாலும் அதால் அறுக்க முடியாது அப்படின்னு தான் அது நம்புது. அதனால் அதை எங்கேயும் அறுத்துக்கிட்டு ஓடாது அப்படின்னு அந்த பையனுக்கு விளக்கம் சொன்னார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நம்மளோட மனசில் ஏற்றிக்கிட்டு, சரி இது நம்மளுக்கு இதோட வராது, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை நாமளே எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அதிலிருந்து நம்மளால் மீள முடியாது அப்படிங்கிற எண்ணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். அதனால் இது எல்லாத்தையும் நாம் மீறி வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை நாம் என்றைக்குமே நம்ம மனசில் விதைச்சிக்கணும். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துக்குமே முடிவு அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னையான செயலில் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய முயற்சிகளை நாம் கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.